அப்புறம் இப்படி தூங்குறாங்க? பாட்டு கச்சேரி. அப்படியா? பாட்டு கச்சேரியாடா நேத்து? அதை பார்த்துட்டு இப்படி தூங்குனா அப்ப நாங்கெல்லாம் சும்மா வந்து கத்துறதா? கத்தவா? சரிதா. ஒண்ணு நீங்க பாட்டுக்குள்ள கத்துங்க, நாங்க பாட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்றீங்க. பத்தியா? தூங்குனா அப்புறம் எப்படி கத்த முடியும்? அப்படிலாம் கத்தக்கூடாது. என்ன பண்றது? அறிவம் பிரமமாகி அனதையாய் பிரவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளவுதோர் மேடியாக கருணைக்குர் முகங்கள் யாரும் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமணம் நங்குதித்தனன் உலகமைய என்பது ஈசனை நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்ந்த மனமுறையின் பணியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குலதெய்வமான எம்பெருமான் முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வமானால் எல்லாவித காரியங்களுமே தங்கு தருகின்ற விக்கிரமில்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தால் முருகனை கந்தனை கடமனை கார்த்திகளை தொழுது
என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேல் எடுத்து கொடுத்தவள் வினைகளை அகற்றி விடுவானல. முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவான். வள்ளிக்கு குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குறிஞ்சி நிலத்தின் தலைவன், சேயோன், மாயோன், மருகன், சண்முகன், சடாச்சரன், மொழிக்கடவுள் எம்பெருமான் முருகன் ஒருவனே, வேற யாருமே கிடையாது. அப்படின்ற காரணத்தினால வள்ளிக்கு எப்படி குலதெய்வம் முருகப்பெருமானோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குல தெய்வங்கள் இருக்கு. எத்தனை தெய்வங்கள் நம்ம நேர்த்தி கடனாக மாலை நிமித்து சென்று வந்தாலும் குல தெய்வ வழிபாடு என்பது கோடி புண்ணியத்தை தரக்கூடியதல்லவா. முதல்ல குல தெய்வத்துக்கு தான் காணிக்கை எடுத்து வச்சுட்டு மற்ற தெய்வத்தை எல்லாம் வணங்கணும். அப்படின்றதுனால குல தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வணங்கிடுவோமா முருகனை? அண்ணே வீரக்குடி முருகனை வணங்குவோமா? மாமியாருக்கு அதுதான் குலதெய்வம். நாட்களாக போகணும்ட்டே இருந்து போகவே முடியல. போன வருஷம் அப்படியே இந்த வருடம் தான் இந்த சன்னிதானத்தில் அப்படியே காலை வச்சோன்னா எனக்குள்ள ஒரு உணர்வு அப்படின்றது அந்த தெய்வம் இருக்கு. அப்படின்றதுனால நான் இருக்கேன், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொன்னது மாதிரி கூப்பிட்டது மாதிரி இருந்துச்சு. அந்த முருகனை வணங்கிடுவோமா? வேலனுக்கு புன்னமிழில் மாலையிட்டு கொள்ளையிட்ட இடம் எல்லாம் கோவில் கட்டி பாட்டி செய்தே நான் பகிரண்டம் அனைத்தையும் காத்திரட்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தனதொழுது பணியிறைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோடு தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐயனுடைய அருளை பெறணும் சொல்லி வாங்க. இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் மல்லிகா தேவி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்தி விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழுவும் சார்பும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் அழகுராஜா அண்ணன் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மறுபடியும் நம்ம சேர்க்கணும். அப்ப இந்த இடத்துக்கு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சியா இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலையும் ஆதிவராசத்தின் அம்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மனுடைய அருளும் கிருபையும் கடாட்சமும் எல்லாருக்கும் திரையணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால
இந்த இடத்துல வந்திருந்ததுனால உடம்புல சக்தி இருந்தால் செயல்படணும், இல்லாட்டி சிவனேன்னு இருக்கணும். வாங்க, எந்த ஒரு ஜீவனும் எழுந்திருத்து நடமாடணும் அப்படின்னா அது உடம்பில் சக்தியாகப்பட்டவள் இருந்தால்தான் செயலாற்றம் என்பது இருக்கு. அதனால அந்த ஆத்தால் குடிகொண்டிருக்கக்கூடிய அம்பாள வணங்கி எல்லா தெய்வங்களும் இங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய ஐயனும் எல்லா மக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் வேண்டிய வேண்டுதலை அப்படியே நடத்தி தரணும் சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த இடத்துல அம்மனை வணங்கிறோமா. அம்மன் கோவில் கும்பம் இங்கே ஆடி வரும் நேரமடி மக்களை எத்தி வச்சு அதனாலதான் ஒரு சில பேர் வந்தாதான் அப்படி வந்துருது. என்ன பண்றது, எல்லாத்தையும் பாடுறது இல்லை, மனசால நினைச்சிட்டோம்னா அப்படி அருள் வந்துடும். அதனால இங்க எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு எடுத்து சொல்லணும் அல்லவா. சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வள்ளியாகியனா இந்த இடத்திற்கு எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா, தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி தந்தையினுடைய சொல்வழி கேட்டு காவலுக்குன்னு வந்திருக்கேன். காவல்ல எத்தனையோ விதங்கள் இருந்துட்டாலும் காவல், காத்தல், பாதுகாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வித காவல்கள்ல நான் இன்றைக்கு செய்யக்கூடிய காவல் திணை அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒழுக்கத்தையும் நவதானியத்துல ஒரு வகை தானியத்தையும் பொறுத்தார் பூமியாழ்வார் பொறுமையனும் நகையணிந்து புகழ்ந்திட வேணும் அப்படின்ற அவையின் முதுமொழிக்கணுங்க. பொறுமையோட என்னுடைய பணியை நான் செய்யணும் அப்படின்னு வந்திருக்கேன். பொறுமையா என்ன பணி அப்படின்னா காவல் பணி செய்வதற்காக திணை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் நவதானியத்துல ஒரு வகை தானியத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு வந்துட்டாலும் பொறுமை கடலிலும் பெரியது அப்படின்னு பெரியவர்கள் செய்து வச்சிருக்காங்க. ஏன் பொறுமை கடலிலும் பெரியதுன்னா கடல் எவ்வளவு பெருசோ அதை காட்டிலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என்ன உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு நீங்க இருக்குடா என்ன இப்படி கத்திரிய மயக்க விடுமாடா? நீங்க பேசுறது இங்க வேணுமா? பாட்டு பாடுவீங்களா? அப்படி கேக்குது. அந்த மாதிரி சின்ன பிள்ளைய தானே எதுக்கு அதட்டுறீங்க? திருவிழானா அப்படி சந்தோஷத்தோட இருக்கணும். எல்லா நாளும் மகனை உட்காந்துக்கிட்டு வந்து கத்த போகுதுங்க, கத்தாது. கொஞ்சம் சின்ன பிள்ளைய விளையாட்டுத்தனம் இருக்கத்தான் செய்யணும். இப்படி இருந்தால் தான் சுறுசுறுப்பா அப்படி விளையாட்டுத்தனமாக இருந்தால் தான் நோய் இல்லைன்னு அர்த்தம். உம்முன்னு எதையுமே செய்யாமல் இருக்குன்னுச்சுன்னா பிள்ளைகளுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். இப்படி விளையாடணும். சின்ன வயசில் விளையாடாமல் உங்கள் வயசில் போய் விளையாட முடியுமா? சிறு பிள்ளைன்னா விளையாடணும். அதே மாதிரி இளவட்ட பிள்ளைன்னா அதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்லனே. எந்தெந்த வயசுல எதை செய்யணும் அப்படின்றது மாதிரி ஓரட்டில் விளையாடாத விளையாட்டு விளையாட்டே கிடையாதான். 8 வயசுல துள்ளி குதிச்ச பிள்ளைகள் வந்து சொல்லி பேச்சு கேட்காம அது பாட்டுகளை ஓடி இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னுவாங்க. நம்ம வந்து என்ன செய்வா அந்த நேரத்துல தான் இந்த பிள்ளைகளை ஒரு நாள் லீவ் விடுறது அதை நம்ம பொறுக்க முடியாது. இந்த சனி ஞாயிறு எதுக்கு தான் லீவ் வருது, இதுகளை கட்டி மேய்க்க முடியலையே அப்படின்றது. அப்ப அத்தனை நாள் அங்கே வச்ச அவங்க வந்து பாடம் சொல்லி கொடுக்கறனா அவங்க எவ்வளவு திறமையானவர்கள் அப்படின்றதுனால இந்த இடத்துல காவல் வளர்க்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் வளர்ற விதம் என்பது இருக்குல்ல. எங்க அப்பா எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து அந்த படத்துல மகாராணியா இருந்துட்டார். இந்த இடத்துல ஒரு ராஜா எனக்காக இனிமேல் பிறக்க போறது கிடையாது. ஏற்கனவே பிறந்திருப்பாரு. அந்த பிறந்தவர் யாரு அப்படின்னு அந்த படத்துல ராணியா காப்பானா ஒரு மகராணி அவள் ஒரு மகராணி சிவந்தி ஆமல் பூக்கள் மலர்ந்தன
தான் சிறப்பான காவலை செய்து முடிக்க முடியும். புதுசா ஒரு பொம்பளை பிள்ளை வேற வந்து காவலுக்கு அப்பா வந்து வேலைக்கு சேர்த்திருக்காரு. அவளும் வந்து சேர்ந்து நந்தவனத்துக்கு போகாதானே வந்து காவல் வந்து சிறக்க இருக்கும். ஏன்னா மனுஷனா பிறந்துட்டு ஆசை இல்லாதவன் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கிடையாது. ஆனா ஆசை இருந்துட்டால் பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு இருக்காங்க. மனுஷன் வந்து ஒரு கவலைப்படுறான், துன்பப்படுறான்னா அந்த கவலையும் துன்பமும் இன்பமும் எதனால் வருகிறதுனா அவரவர் செயல்கள்னாலதான் எல்லாமே வருது. அப்ப போதுமன்ற மனசு என்பது வேணும். போதுமன்ற மனசு என்னைக்குமே இருக்கவே இருக்காது. போதுமன்ற மனசு இருந்து விட்டால் உடம்புல வியாதியும் இருக்காதான். போதும்னு மனசு சொல்லுமா, லட்ச லட்சமா சம்பாதிப்பான். போதும் பண்ணி வீட்டை பூட்டிட்டு இருக்க போறோமா, இருக்கவே மாட்டோம். ஒரு நாளைக்கு மழை பெஞ்சு நாடு நின்று வச்சுன்னா எவ்வளவு வயிற்றுச்சல விடுங்கண்ணே. நம்மளுக்கு நின்றா பரவாயில்ல, உடனே போன போட்டு அப்புறம் உங்களுக்கு நாடகம் நடக்குதா? எவ்வளவு ஒரு பெருந்தன்மை. ஆத்தாடி இப்ப பரவாயில்ல, துணைக்கு ஒரு ஆள் இருக்கா. இப்படி ஒரு மனசு நம்ம மனசு. அந்த மாதிரிதான் உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படிப்பட்ட மனசு. அந்த போதுமன்ற மனசை பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருக்காங்க. அப்ப மனசு வந்து போதும் அப்படின்னு சொல்லிருச்சுன்னா உலகில் வந்து ஒவ்வொரு மனிதனும் ஞான நிலையை அடைந்து விடுவார்களாம். அப்போ நோய் என்பதும் வராது, கவலை என்பதும் வராது. ஆனா நோய் இல்லாத மனிதனும் கவலை இல்லாத மனிதனும் இந்த உலகத்துல ஒருத்தரும் இருக்க முடியாது. அப்ப ஆசை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா குரங்கிலிருந்து வேறுபட்டவன் மனிதனாக இருந்தாலும் மனசு மட்டும் குரங்கை போல வந்து கிளைக்கு கிளை எப்படி தாவுகிறதோ அதே மாதிரி மனசு அப்படியே இருக்குமா. அப்படி அலைவாய விடாமல் எந்நிலையிலும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இருந்து காவல் பணியை முடித்து விடிய கால வெற்றிகரமா அறுவடை முடிச்சு போகும்போது நம்பித்தலையுடைய பெயர் எடுத்துட்டு தான் நான் போவேன் எங்க ஊருக்கு. அப்படின்னா பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கணும் அல்லவா. அதனால என் மனசுல எப்படி ஆசை இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லிடுவா. எப்படி சொல்ல, தூதுமலையச்சு துண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போரு மணிக்கணக்கா
இருக்கிறதுனால நான் யாரு தெரியுமானே, நம்பி தலைவனுடைய வளர்ப்பு மகளாக நான் வந்திருக்கிறதுனால, நம்பி தலைவன் பெரிய ஒரு ராஜா கிடையாது, 5-6 குடிசையாக இருந்தாலும் அந்த குடிசைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் ஒரு விவசாயி, பெருங்கொண்ட விவசாயி. அந்த விவசாய விட்டு பிள்ளையாக நான் வந்திருக்கின்றதுனால உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவெல்லாம் அவர் பின் தொழுதுண்டு பெண் செருவார். இந்த உலகத்துல விவசாயம் இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியுமா? முடியவே முடியாது. ஆனா மாதங்கள் 12ஆக இருந்தாலும் மாதங்களில் சிறந்தது மார்கழி. நான் மார்கழி மாசம் சிறந்த மாதமாக இருந்தாலும் விதையிட சிறந்த மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னுவாங்க. ஆடி மாசம் 18ஆம் பெருக்கண்ணைக்கு விதைச்சோம்னா அமோக விளைச்சல் என்பது கிடைக்குமா? ஆமா. அன்னைக்கு உள்ளவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் என்ன வசதி இருந்தாலும் வசதி வாய்ப்பு இல்லாட்டாலும் ஒவ்வொரு வீட்டிலையும் உழவு மாடு என்பது இருந்தது இல்லையா? உழவு மாடை கொண்டு முறையாக ஒவ்வொருத்தரும் வந்து உழுதுண்டு இயற்கையான முறையில் இலைதலைகளையும் மாட்டுடைய சாணத்தை மட்டும் போட்டு 6 மாசம் காத்திருந்து அந்த நெல்மணிகளை அறுவடை முடிச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதை பதப்படுத்தி அம்மாமார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவிச்சு அதை காய வச்சு கைக்குத்தல் அரிசியாக மண்பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சு காலையில மண்பாத்திரத்தை திறந்தோம்னா எப்படி இருக்கும்? நீங்க சாப்பிட்டது இல்லப்பா, ஐயா மாதிரிலாம் சாப்பிட்டுருப்பாங்க. அப்படியே கமகமன்னு வாசனை. அந்த நீராகாரத்தை சாப்பிட்டு விட்டே நாள் பூரா பட்டினியா கிடக்கலாம். இன்னைக்கு நீராகாரம் சாப்பிட முடியுதா? கொஞ்சோன்னு சாதம் மிச்சம் இருந்தது தண்ணி ஊற்றி வச்சோம்னா எப்படி சூரிய உதயம் அப்படியே மேலே வருதோ அது மாதிரி இட்லி மாதிரி மிதந்துருது. அப்படிப்பட்ட உணவு இப்போ சாப்பிடக்கூடிய உணவு. ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற உணவு பூரா விஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ 100 வயசை ஒவ்வொருத்தரும் வந்து தாண்டி வாழ்ந்தாங்கன்னா அந்த நீராகாரத்தை குடிச்சு விட்டு மேலாடை இல்லாமல் ஒற்றை துணியை கட்டிட்டு உழவு மாடை பற்றிக்கிட்டு உழவு தொழில் பண்ணாங்கன்னா அந்த சூரிய கதிராகப்பட்டது உடம்பில் பட்டுச்சுன்னா அந்த வேர்வை மூலம் கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு நோய் நொடி இல்லாமல் 100 வயசை தாண்டி அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 100 வயசை தாண்டி வாழ முடியுமா? ஏமா 45 கடந்துட்டோம்னா நம்மதே பெரிய ஆள் நினைச்சுக்கிறோம். இந்த அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க பாருங்க, என்கிட்ட 100 வயசை தாண்டுறது அப்படின்றீங்க. 40 வயசை தாண்டிட்டாலும் உடம்புல அவ்வளவு வியாதி. ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்தவங்கலாம் அப்படி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு அப்படி வாழலைன்னு அப்படின்னா கேள்விக்குறிதான். அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படிப்பட்ட சாப்பாடு சக்கையான உணவை விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுலயும் ஆத்தாமார்களை சொல்லணும்னா சொல்லவே வேணாம். அன்னைக்கு உள்ள தாய்மார்கள்லாம் எத்தனை குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் 12, நான் 13ஆவது ஆளு 15ஆவது ஆளுன்னு சொல்லுவாங்க. அப்படி குழந்தைகளை எந்த மருத்துவமனைக்கும் போனதில்லை. வீட்டிலேயே சுகப்பிரசவமாக அந்த பகுதிக்கே ஒரே ஒரு மருத்துவ வச்சு தான் இருப்பாங்க. அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்க, வயிறு வலி வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஆத்தா தான் அத்தனை பேருக்கும் பிரசவம் பார்ப்பாங்க. அப்போ பிரசவம் பார்த்து குழந்தைகளை இணை உணவு இல்லாமல் தாய்ப்பால் மட்டும் திகட்டுற அளவில் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் குழந்தைய அழுக விடுறதே உனக்கு வேலையாக இருக்குது, இங்கே கொண்டுட்டு வா நான் பால் தாரேன்னு கொடுக்குற காலம் அப்படி இருந்தது. திகட்டுற அளவில் பால் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கனாலும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். அதுக்கும் மலட்டுத்தன்மை என்பது அதிகமாக இருக்கின்றது. அந்த மலட்டு இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதாவது குழந்தைகள் கருத்தரிப்பு மையம் தான் அதிகமாக இருக்கு, மருத்துவமனை. இதெல்லாம் என்ன காரணம், நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் எல்லா வித பிரச்சனைகளும் இருக்கு. அப்போ நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க கொஞ்சமாவது இயற்கையான முறையான விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பாங்க, ரேஸ் மாடு வளர்ப்பாங்க. உழவு மாடு வளர்க்குறாங்களா? வளர்க்குறதே இல்லை. இப்படி எல்லாம் கேள்விக்குறியாக தான் எல்லாமே இருக்குது. அப்போ உள்ள காலத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் உழவு தொழில் பார்த்தியே அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு அப்படியே நந்தவனத்துக்கு போய் என்ன 2 மணிக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன வள்ளியம்மா போய் பேசிக்கிட்டே இருக்க, நம்மளை கூப்பிடாம நந்தவனத்தில் போய் ஆடி பாடி வேலை பார்க்கணுமே அப்படின்னு அந்த பிள்ளைகளும் இருக்குல்ல, அதுகளுக்கே வேலை கொடுக்கணும். அப்படினால எப்படி முறையா விவசாயம் நடந்துன்னு சொல்லவையா? கல்யாண மலையோசை காத்தேடி முன்னாடி செயலே பின்னாடி நான் பாரினோளன் காதோடு சொல்லு மாமன்
தோழிகள்லாம் வரட்டும், சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு இதோ போய் வருகிறேன் உங்களை சந்திப்பதற்காக. எடுக்கவில்லை. குரங்கு வரும் தோட்டமடி பல தோட்டம், வந்து வரும் தோட்டமடி மலர் தோட்டம், மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம், இந்த மனிதன் விளையாடும் இடம் பணத்தோட்டம், பணத்தோட்டம், பணத்தோட்டம். மனத்தோட்டம் போடும் என்று பாயவனா கொடுத்த பணத்தோட்டம் போட்டதே அடி அடிமுத்தம்மா, பணத்தோட்டம் போட்டதே அடி. மனத்தோட்டம் போடும் மாயவனா கொடுத்தது பணத்தோட்டம் போட்டதே அடி அடிமுத்தம்மா, பணத்தோட்டம் போட்டதே அடி. தங்கத்தால் பிறந்த சிங்கம் போல வளர்ந்த குணம், தங்கத்தால் பிறந்த சிங்கம் போல வளர்ந்த குணம், தங்கத்தால் அடிப்பதே
போகாதடி முத்தம்மா ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அடிமுத்தம்மா கட்டையிலும் வேகாதடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அடிமுத்தம்மா கட்டையிலும் வேகாதடி அடிமுத்தம்மா கட்டையிலும் வேகாதடி தண்ணீர் கலந்தாலும் தண்ணீர் கலந்தாலும் இரண்டு சேராடி அடிமுத்தம்மா இயற்கை குணம் மாறாடி அடிமுத்தம்மா இயற்கை குணம் மாறாதடி ஆயவனா கொடுத்த